வணக்கம்ப்பா. இந்த முருங்கை இலைகள், துளசி இலைகள், அப்புறம் புதினா இலைகள், அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம வாங்கி நிழல் காய்ச்ச போட்டு வச்சிடணும். நிழலில் காய வச்சு முறுன்னு ஆன பிறகு எடுத்து வச்சுக்கிட்டு அதை எல்லா இலைய தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டு எல்லாத்தையும் பொடியாக்கிட்டோமா ஒரே அளவு. இப்போ 10 கிராம் பொடி கருவேப்பிலை பொடினா மற்ற பொடிகளையும் அதே அளவு 10 கிராம் சேர்த்து ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு தினமும் காலையில் சாயந்தரம் 2 நேரம் கூட குடிக்கலாம். தினமும் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 1.25 டம்ளர் தண்ணியை வச்சு கொஞ்சம் கருப்பட்டி, பனங்கருப்பட்டி இருக்குல்ல, அதை போட்டு கொதிக்க வச்சு அதை டீயாக செஞ்சு குடித்தோம்னா நம்மளுக்கு உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் சரியாக போயிடும். அப்புறம் இந்த சக்கரை நோய்க்காரவங்க கருப்பட்டி சேர்க்கலாம், ஆனால் ரொம்ப வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிக்க, கொஞ்சமாக கருப்பட்டி போட்டு குடிக்க.